இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, அன்பின் உறவுகளே, இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்து இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களை, இன்றைய மன்னா சிறப்பாக இந்த நாளினுடைய பெருவிழா நம் ஒவ்வொருவரையுமே எப்படி இருக்க அழைக்கிறது என்று சிந்திக்க இருக்கிறோம். சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித யோசேப்பு மரியாவின் கணவர் திருவிழாவை சிறப்பாக பெருவிழாவாக கொண்டாடுகிறது. இப்படி இந்த தவ காலத்தின் இடையில இப்படி ஒரு விழா ஏன் திரு அவை வைத்திருக்கிறது என்று பலருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, புனித சூசையப்பர் யோசேப்பும் மிக மிக முக்கியமானவர். அவரிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை, விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய உயர்ந்த செய்தியை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே தவக்கால தவ முயற்சிகளிலே இந்த விழாவும் ஒரு தவ முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இவருடைய பர்சனாலிட்டி, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அவர்களுடைய தனித்தன்மை, யுனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நல்ல பண்புகளை நாம் சிந்தித்து செயல்படுவோம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாவை இந்த தவ காலத்திலே திரு அவையானது வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விழா சிறப்பாக நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதோடு இன்றைய மன்னாவினுடைய பகுதி மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 - 28 முடிய பகுதிகள். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, வானதூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றுகிற ஒரு நிகழ்வு. இதில் இந்த நற்செய்தியில் இடையில பார்க்கலாம், யோசேப்பு ஒரு நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இறை வார்த்தையிலே இருக்கும். இறுதியில் அந்த கனவு கண்டு முடிந்த உடனே எந்திரிக்கிறாரு. அவருக்கு குழப்பமாக இல்லை, தெளிவாக மரியாளை ஏற்றுக்கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று தான் அந்த நற்செய்தி பகுதியானது நிறைவடைகிறது. அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அந்த கனவுல தாங்க அது நிகழ்வு அப்படியே வந்துச்சு. மரியா கருவுற்றிருக்கிறார்கள், அவருக்கு இயேசு என்று பெயர் வைப்பீர்கள், இதெல்லாமே சொல்கிறாரு. அப்படியே கனவு எந்திரிச்சு உடனே மரியாளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று போவதாகவே இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. என்றால் அவருடைய நல்ல பண்புகள், ஒரு நேர்மையாளுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு சான்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். இன்றும் நமது மத்தியிலே நமக்காக நல்ல பண்புகளை விதைப்பவராக இருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அன்பானவர்களே, குழந்தை செல்வம் என்பது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒரு புதிய உயிரானது உலகத்திற்கு வருகிறது இல்லையா? அப்படி இருந்தால் கூட, ஆனால் அன்னை மரியாளுக்கு வருகிற குழந்தை தன்னுடைய சார்பாக இல்லை என்று எந்த ஒரு ஆண் அதை ஏற்றுக்கொள்ளுவார்? ஆனாலும் யோசேப்பு அதை தெளிவாக புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? இதுதான் ஒரு மனிதனுடைய சிறப்பாக ஆணினுடைய தனித்தன்மை, நல்ல பண்பு, உயர்ந்த பண்பு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பண்பை யோசேப்பின் இடத்துல இன்று நாம் காணலாம். இந்த விழாவிலே சிறப்பாக இவர் ஒரு பெரிய நீதிமானாக இருக்கிறார். நீதிமான்க அந்த வாழ்க்கையில் அவர் நீதியோடு செயல்படுகிறார். பாருங்க, ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறார். ஆண்கள் கூட அந்த ஆண்கள் சமுதாயத்தில் இப்போ தான் பெண்களுடைய விடுதலை பற்றி, பெண்கள் ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில், இயேசு இருந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கம் தான் உயர்ந்து நின்றது. அதனால தான் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்து ஜீனியாலஜி படிச்சிங்கனாக்கா எல்லாம் இவருக்கு இந்த மகன் பிறந்தான், இவருக்கு இந்த மகன், ஆண்கள் பெயராகவே வரும். பெண்கள் யாராவது கடைசியில் தான் அன்னை மரியாளுக்கு இயேசு, ஜோசேப்புக்கும் இயேசு பிறந்தார் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ ஆண்களை மையப்படுத்தி தான் அந்த சமுதாயமே இருந்தது. பெண்களை பற்றி யாரும் கவலைப்பட்டதே கிடையாது, அவர்களை ஒதுக்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த யோசேப்பு மரியாளை எந்தவித தாழ்வான நிலைக்கு விட்டுவிடாமல் சரிசமமாக நடத்துவதை, அந்த உணர்வுகளை புரிந்து இவர்களை வழிநடத்த வேண்டும், கண் கலங்கக்கூடாது, அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்கள் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளை முழுமையாக புரிந்து கொண்டவர். புரிந்ததோடு நிறுத்திவிடவில்லை, அவர்கள் வாழ்வதற்கு பக்கபலமாக, துணையாக எல்லா சூழ்நிலையிலுமே அவருக்கு இடைஞ்சல் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், உயிருக்கு ஆபத்து என்றால் கூட அவர் விட்டு ஓடிடாமல்
அவமானங்கள் வந்தால் கூட, மற்றவர்கள் தவறாக அவரை பற்றி பேசினால் கூட எதையுமே அவதூறாக எடுத்துக்கொள்ளாமல் நேர்மையாக அந்த அன்னை மரியாளை வழி நடத்தினார் என்பதுதான் மிக சிறந்த பண்பாக இருக்கிறது. பிரியமானவர்களை, நினைச்சு பாருங்க, திருமணம் ஆகாத முன்பாகவே ஒரு நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்குது, ஆனால் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் அந்த ஆணை பற்றி எப்படி பேசுவாங்க? ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலை அவர் சந்தித்து இருக்கலாம், அப்படி பேசியிருப்பாங்க. அது எல்லாம் விவிலியத்தில் குறிப்பிடல். ஆனால் அனைத்தையுமே உள்ளுக்குள் தாங்கி கொண்டு ஒரு நீதிமானாக நேர்மையானவராக வாழ்ந்தார் என்று தான் விவிலியம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவருக்குமே யோசேப்பு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நமது திருமண வாழ்க்கையை நினைத்து பார்ப்போமே. எத்தனையோ குடும்பங்களிலே திருமணம், அதாவது இந்த காலத்தில் லவ் பண்ணும் பொழுது ஆண்கள் அவ்வளவோ பேசுகிறாங்க. நீ தான் என்னுடைய உயிர், உன்னை நான் அப்படியே பூ போல பார்த்துக்குவேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை தாங்கி நிற்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உனக்காக என் உயிரே கொடுப்பேன். இதெல்லாம் ஆண்கள் பேசுகிற வார்த்தை இல்லையா? அப்போ அந்த திருமணத்துக்கு முன்பாக நாம் பேசுகிற வார்த்தைகள், காதலிக்கிற பொழுது பேசுகிற வார்த்தைகள் அந்த ஆண்கள் கடைபிடிப்பது இல்லை. இன்றைக்கி நிறைய திருமண வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாங்க. நிறைய கவுன்சிலிங் என்கிட்ட வந்தவர்கள்லாம் திருமண பிரிவுக்காக வருவாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் காதலித்தோம், 9ஆம் வகுப்பிலிருந்தே காதலித்தோம், 12ஆம் வகுப்பிலிருந்து காதலித்தோம், 10 வருடம் காதலித்தோம், ஆனால் இப்போ தான் எனக்கு அவரை பற்றி தெரியுது, என் மேலே அவர்கிட்ட பாசமே இல்லை, என்னை ஒரு போதைப் பொருளாக தான் பயன்படுத்துகிறாரு, என்னை அவர் ஒரு துணைவியாக நினைக்கிறதே கிடையாது, என்னுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்வதே கிடையாது, இப்படி பேசுகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ காதலிக்கிற பொழுது பேசின அந்த வார்த்தைகளுடைய நிலைமை எப்படி பொய்யானதா? உண்மையாகவே அவர்கள் சேர்ந்து வாழ்கிற பொழுது திருமணத்துக்கு பிறகு அந்த வார்த்தையின்படி ஏன் அவர்களால் வாழ முடியவில்லை? அப்போ அவர்களுடைய சிந்தனை எதில் இருக்கிறது, அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் யாரும் இங்கே குறை சொல்லவில்லை. இந்த தவ காலத்தினுடைய 15வது நாளிலே ஒரு சிந்தனையை சீர்தூக்கி பார்ப்போம். அனைத்து கணவர்மார்களே உங்களுக்காகத்தான். கணவர்கள் அனைவருமே இதை கேளுங்க. உங்களுடைய மனைவியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கணவருக்கு இதை அனுப்புங்க. திருமணம் செய்யும் பொழுது நல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி நல்ல ஒரு தெளிவான உண்மையான ஒரு புரிதலுள்ள ஒரு ஜெபத்தை பொது மக்களோனுடைய துணையிலே இறை பிரசன்னத்திலே நாம் சத்தியம் செய்தோம் இல்லையா? அது ஒவ்வொரு நாளும் நாம் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுப்பித்து கொண்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையுமே என்னுடைய மனைவி நான் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவிக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும், மனைவி முக்கியமானவள், அவளை நான் துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, என்னுடைய கருத்துக்களை திணிக்கக்கூடாது, அவர்களை நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், என்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கணவன்மார்களும் இருக்க வேண்டும். அதுதான் யோசேப்பு வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாளுக்கு இருந்தார். அந்த பண்புகளையே தன்னுடைய குழந்தை இயேசுவுக்கும் கற்பித்ததை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இன்று சிறப்பாக கணவன்மார்களே, யோசேப்பை போன்று என்னால் வாழ முடிகிறதா என்ற நல்ல ஒரு பண்பை இந்த தவ காலத்திலே நினைத்து சீர்தூக்கி பார்த்து நம்மையே நாம் மாற்றிக்க தயாராக இருக்கிறோமா? அது நல்ல குணங்க. அவர் ஒரு அமைதியினுடைய மனிதனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், உண்மையை பேசுபவராக இருந்தார், உழைப்பாளியாக இருந்தார். இப்படி பல கருத்துக்களை முன்வைத்து நாம் பேசிக்கிட்டே போகலாம். நல்ல பண்புகள். இந்த பண்புகளை அனைத்து கணவன்மார்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு உயர்ந்த ஒரு பண்பு. அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், தேவையில்லாத சந்தேகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். ஏனென்றால் நான் என்னுடைய மனைவி முக்கியமானவள் என்பது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை என்று நான் அதை உணர்கிறேன் என்று சொல்லி கணவன்மார்கள் ஒவ்வொருவருமே நீதிமானாக இருங்கள், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவராக இருங்கள். யோசேப்புக்கு கடவுள் கனவிலே தோன்றி தூதர் மூலமாக சொன்னதை நிறைவேற்றுகிறார். நாம் திருமணத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் கூட யோசேப்பை போன்று நிறைவேற்றுபவர்களாக இருக்கும். என்னுடைய மனைவியை இன்பத்திலும் துன்பத்திலும்
இறுதி வாழ்நாள் எல்லாமே அவரை நேசிக்கவும் மதிக்கவும் நான் இருக்கிறேன் என்பதை நாம் கடவுளுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துகிற பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. இன்று எத்தனையோ மனைவிமார்கள் கணவன் குடிக்கிறான், குடும்பத்தில் உணவுக்கு கூட பணம் கொடுப்பது கிடையாது, பிள்ளைகள் படிப்புக்கு பணம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுயநலத்தோடு வேலை செய்கிறார், குடிக்கிறார், நன்றாக ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு, அதோடு சரி. ஆனால் குடும்பத்தில் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, மனைவி சாப்பிட்டாங்களா, அவங்க குடும்பத்தில் போடுறதுக்கு துணி இருக்குதா எதுவுமே கண்டுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பங்களில் இப்படி கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மனைவி எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இப்படி மனைவியை ஏமாற்றி வாழ்வது, இது எல்லாமே ஒரு நல்ல கணவனுடைய பண்புகள் அல்ல. நல்ல கணவனுடைய பண்பு யோசேப்பினுடைய பண்பாக இருந்தால் நீங்கள் ஒரு புனிதமான கணவனாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பமானது திரு குடும்பமாக மாறும். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை இந்த புனித யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளவும், இன்றைய மன்னாவில் கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியை உள்வாங்கி நான் நேர்மையாக எனது மனைவியை வழிநடத்த, நான் கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக இறுதி வரை நிறைவேற்ற வல்லமை கொடு இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போமே. என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த பிள்ளைகள் சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை உமது பாதம் இறக்கி வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இதோ தவக்காலத்தின் 15வது நாள், இந்த நாளிலே சிறப்பாக தாயாம் திரு அவை புனித யோசேப்பு மரியாவின் கணவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நல்ல வேளையில் அனைத்து கணவன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன், அனைத்து ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்களும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆண்களும் நீதிமானாக வாழ்வதற்கு துணை செய்வீராக. சிறப்பாக கடவுளுடைய திட்டத்தை எல்லா சூழ்நிலைகளும் நிறைவேற்றுகிற கணவனாக இந்த ஆண்களை மாற்றி அருள்வீராக. தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற கணவன்மார்களை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் மனைவியை புரிந்து கொள்ள, அவர்களை அன்பு செய்ய, அவர்கள் இறுதி வரை ஒரு நாளும் அவர்களை இழிவுபடுத்தாமல், அவர்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல், அவர்களை அடிமைப்படுத்துகிற எந்த குணமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி கணவன் மனைவி என்ற ஒரு ஒற்றுமையோடு, ஒரே உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் வளர்வதற்கு இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இந்த தவக்காலம் இந்த கணவன்மார்களுக்கு ஒரு எழுச்சியின் காலமாக, புதுப்பித்தலின் காலமாக, பழையதையெல்லாம் நினைத்து மாறுகிற ஒரு காலமாக மாற இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பாக இன்று இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது கருணையை, உமது இரக்கத்தை, உமது வாரி வழங்கும் வள்ளல் தன்மையை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. இன்று முதல் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் செல்லுகிற இடங்களிலே, செய்கிற வேலைகளிலே, பேசுகிற மனிதர்களிடத்தில் அனைத்தும் சுமூகமான நல்லுறவு ஏற்பட கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, மகிழ்வின் நாளாக, ஒரு விழாவை கொண்டாடுகிற நாளாக அமைய நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.